தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்து என் குடும்பத்தை பொறுப்பாக நடத்தின தேபோரா நான் தான். போதாக்குறைக்கு கானான் ராஜாவோட சண்டைக்கு போங்கப்பான்னு சொன்னால் நீங்கள் வந்தாதான் போவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால யுத்தத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. தேவன் யுத்தத்தில் ஜெயிக்கவும் வச்சார். பிசாசின் கிரியைகளைக்கத்தானே ஜீசஸ் வந்தார். ஆணோ பெண்ணோ யார் அவருக்கு அவைலபிளாக இருந்தாலோ அவங்கள கொண்டு யுத்தங்களை ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு ஒரு வெற்றி பாடலும் பாடி முடித்தேன். ஸோ கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னதான் வேலைக்கு போனாலும் ஊழியம் செஞ்சாலும் சுத்தத்தையே கலக்கினாலும் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. கோட்டை விட்டுறாதீங்க. காட் பிளஸ் யூ. ட்ரூ காட் யாருன்னு தெரிஞ்ச பிறகு சொந்த ஊர்வதற்கு போய்விட்டேன். சொந்த ஊராது கோத்திரமாவது எல்லாத்தையும் விட்டு என் மாமியாரோடய வந்து விட்டேன். ரூத் தான் நான். யெகோவா தேவனை பிடிச்சுக்கிட்டு பெரியவங்க சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தேன். ஜீசஸோட வம்ச வரலாற்றின் என் பேர் வச்ச அளவு ஜீசஸ் என்னை ப்ளஸ் பண்ணிட்டார். ஜீசஸே உறுதியாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்களா? உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பிடிச்சிக்கிறீங்களா? தேங்க்யூ. மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த யோனா அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, அந்த யோனா நான் தான். கார்டனை மிஷினரியா நினைவேக்க அனுப்பினார். ஆனால் நானும் தர்ஷஸ்க்கு போக ஷிப்பில் ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணி நிம்மதியாக ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஆனால் கார்டனை விடலை. என்னால் டோட்டல் ஷிப்பும் கொலாப்ஸ் ஆக பார்த்துச்சு. ஸோ நான் என்னை கடலில் தூக்கி போட்டிருக்கேன்னு சொன்னேன். ஆனால் கார்டனை கைவிடலை. எனக்கு டிரான்ஸ்போர்ட்காக ஒரு பெரிய ஃபிஷ்ஷாக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஃபிஷ்ஷோட வயிற்றில் தூங்கவா முடியும்? ஃபுல் ப்ரேயர் தான். அப்புறம் என்ன, காட் நினச்ச மாதிரியே என்னை செய்ய வச்சுட்டாரு. இன்றைக்கும் நம்ம ஊழியாக செய்கிறோம், நன்மை செய்கிறோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் காட் சொன்ன மாதிரி செய்யலை. ஐயோ, வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா. செம்ம கப்பா அடிச்சிச்சு. ஸோ கேர்ஃபுல். காட் சொன்ன மாதிரியே செய்வோம். காட் நம்மளை ப்ளஸ் பண்ணுவார். காட் பிளஸ் யூ. நான் தான் குயின் எஸ்தர். நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஒரு தடவை என்னையும் என் ஜனங்களையும் அழிக்கிறதுக்காக ராஜாவால் கட்டளை போடப்பட்டது. அதனால நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? 3 நாள் தண்ணி குடிக்காம 3 நாள் சாப்பிடாம உபவாசம் 2 ஜெபிச்சதுனால கர்த்தர் எல்லார்த்தையும் நீங்களும் கர்த்தரை நோக்கி ப்ரேயர் பண்ணா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. தாவீது ராஜாவுக்கு உணவு பழங்கள் கொடுத்து உதவிய அபிகாயல் நான் தான். அதனால தேவன் என்னை பிளஸ் பண்ணாரு. சாப்பாடு ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நாமும் அப்படி பண்ணலாமா? Hi, I'm Hannah from the Bible. I really wanted a baby, so I prayed and prayed. God heard my prayers and gave me a son named Daniel. I trusted God's plan, and Samuel grew up to be a great prophet. My story teaches us that God listens to our prayers. Thank you. பைபிளில் ஜீசஸ் உயிரோடு இருப்பீங்க. லாசரு சிஸ்டர் மாத்தாள்னாதா ஜீசஸ் எஸ்எம்ல இருக்கும் போது எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரேன். நான் நிறைய ஜீசஸ் குக் பண்ணி கொடுப்பேன். ஜீசஸ்
ஜீசஸ் தான் மசியானனுக்கு நல்லாவே தெரியும். லாசர் இருந்து 4 நாள் கழிச்சு ஜீசஸ் வந்தப்போ, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரர் இருந்திருக்க மாட்டேன்னு சொன்னேன். எவ்வளோ அதிசயம்! லாசர் இருந்து ஜீசஸ் உயிரோடு இருப்பினா என் கண்ணால் பார்த்தேன். ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருமே மரித்தாலும் உயிரோடு. காட் பிளஸ் யூ. நான் தான் ஜீசஸோட அம்மா மேரி. உலகமே மேசியா பிறப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் காட் என்னை சூஸ் பண்ணி என்னை ஹோலி ஸ்பிரிட்டால் நிரப்பி என் மூலமாக ஜீசஸை பிறக்க வச்சாங்க. ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த ஆவியும் அவரில் கழிக்கின்றது என்று நான் சொல்லி பாடினேன். ஜீசஸ் ஒரு ஒபீடியண்ட்டான சைல்டாக வளர்ந்து பைபிளை நல்லா கற்றுக்கிட்டாரு. அவங்க பெரியவங்க ஆனவுடனே நிறைய மிராக்கிள்ஸ்லாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த தேவகுமாரனை உலகம் அக்செப்ட் பண்ணிக்கல. அவர் சிறுவையில் அரைஞ்சது, அவர் அடக்கம் பண்ணது, அவர் உயிர் தந்தது, இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன். ஜீசஸ் காட் கிட்ட போக ஒரே வழினா ஜீசஸ் மட்டும்தான். மேரியான என் மூலமாக ப்ரேயர் பண்ணுங்கன்னு பைபிளில் கொடுக்கப்படல. காட் பிளஸ் யூ. தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி சுற்றி அவரை துதிக்கிற ஏஞ்சல் நான் தான். தேவனைப் போலவே ஹோலியாக இருப்பேன். எப்போதும் ஒபீடியண்ட்டாக இருப்போம். எப்போதும் ப்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். காட் ப்ரெசன்ஸ்லேயே இருப்பதால் பிரைட்னஸாக க்ளோரியஸாக இருப்போம். அங்கே அழுகை இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, எப்போதும் சந்தோஷம் தான். நீங்களும் ஃபுல் டே பாடிக்கிட்டே இருந்து பாருங்களேன், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க தெரியுமா?